இந்த மதிய செஷன் வந்து ரொம்ப அற்புதமா தொடங்கியிருக்கு. இளம் பசுமை ஆர்வலர் புத்தாக்க பயிற்சி அல்லது உங்களுக்கு இப்போ காலையில நிறைய செஷன்லாம் எடுத்துரும் இல்லையா, இதை இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ல நிறைய கேள்வி பதில்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணா நல்லா நினைக்கிறேன். உங்களோட மனசுல தோணுன கேள்விகளை தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். முதல்ல யாருக்கு கேள்வி வரவழைச்சு கேள்வி மைக் ஊத்தலாமா? நல்ல கேள்வி. டைனோசர் அழிஞ்சதுக்கு காரணம் அறிவியலாளர்கள் நிறைய விஷயம் சொல்றாங்க. அதுல அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம், மொத்த பூகம்பம் நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த மொத்த உயிர்களும் அழிந்தது. அந்த அழிந்த உயிரினங்கள் தான் அதிக அழுத்தம் அதிக வெப்பத்தால பூமிக்குள்ள போயிட்டு நமக்கு நிலக்கரியா இப்போ வந்து கோல்ஸா பெட்ரோலியமா டீசலா கிடைக்கிது. ஒண்ணு. இன்னொன்னு டீச்சர் கலை சொன்னாங்கல்ல, ஏதாவது ஒரு உயிரினம் உலகத்துல அதிகமான உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு அதுக்குள்ளேயே அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம் பையெல்லாம். சரிங்களா? ஒண்ணு டாமினேட்டா இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். உணவு பற்றாக்குறை. ஒரு தீவுல கொண்டு போய் முயல்களை விட்டுருக்காங்க. புற்கள் அதிகமா இருக்கு, இந்த தீவுல வந்து முயல்கள் விட்டா நல்லா வளருமே அப்படின்னு. முயல்களை வேட்டையாட வேற ஒரு மிருகத்தை அங்க விடாத பிரச்சனையால என்ன நடந்ததுன்னா, சில வருடங்களுக்கு பின்னாடி போகும்போது அபரீதமா முயல்கள் அதிகமாயிடுச்சு. அப்புறம் சில வருடங்களுக்கு அந்த தீவுகளுக்கு போகும்போது அங்க எந்த முயலுமே இல்லை, எல்லா முயலும் செத்துருச்சு. காரணம் என்னன்னா, ஒரு உணவு சங்கிலியில அந்த ஒரு முயல்கள் மட்டுமே அதிகமா இருந்ததால அந்த புற்களை சாப்பிட்டு புற்கள் முடிச்சு போய் போட்டியின் காரணமாக உணவு பற்றாக்குறையின் காரணமாக ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சு. இப்ப புரியுதுங்களா? ஒரே ஒரு உயிரினம் மட்டும் அழிந்த உலகத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுங்க, அல்லது ஒரே ஒரு உயிரினம் மட்டும் அதிகமா வளர்ந்தாலும் பிரச்சனைகள் தான். இந்த உணவு சங்கிலியில எல்லாம் சரிவிகிதமா இருக்கும். தவளைகள் இருக்கும், தவளைகளை பாம்புகள் சாப்பிடும், பாம்புகளை பருந்துகள் சாப்பிடும். இப்படி இந்த உணவு செடி ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு சங்கிலி இருக்கு. இதுல நம்ம எங்க கைய வச்சாலும் பிரச்சனை தான். ஏதாவது ஒரு உயிரினம் அழிஞ்சாலும் ஏதாவது ஒரு உயிரினம் அதிகமாயிடும், அந்த அதிகமான உயிரினத்தால வேற ஒரு பிரச்சனை வரும். இது ஒரு சங்கிலி தொடர். இப்போ டைனோசர் அழிஞ்சதுக்கான காரணம் இதுவாகப்படலாம். டைனோசர்களால் அதிகமா திங்க் பண்ண முடியாது, அப்படி ஒரு முட்டாள்தனமா நடந்த மாதிரி இருக்கும். தான் இனம்தான் தெரியாம போய் மோதிக்குமா, தான் இனம்தான் தெரியாம ஒண்ணு கூட அடிச்சுக்குமா, இப்படியும் அழிக்கலாம் ஒரு கருத்து சொல்றாங்க. ஏன்னா பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பூமியில இருந்திருக்கு. இதோட அடிச்சுவடுதல் வந்து பாசில்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இன்னும் எங்க ஊர் அரியலூர்ல இன்னும் அந்த டைனோசரோட முட்டைகள்லாம் வந்து கற்பாறைகளாக மாறி கார்பனேட் கண்டென்ட்டா மாறி இன்னும் பாறைகள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அதோட புதை படிவங்கள், நத்த, ஸ்டார் பிஷ், டைனோசரோட இந்த பார்ட்ஸ், அப்புறம் கல் மரங்கள் அதெல்லாம் நிறைய பூமியில தோண்ட கிடைச்சிக்கிட்டே இருக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இப்படி பல்வேறு விஷயங்களால வந்து இந்த மாதிரி டைனோசர் போன்ற ஒரு விலங்குகள் அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ மனித செயல்பாடுகளால கடந்த 200 வருஷத்துல மிக மோசமான சூழல்ல மற்ற உயிரினங்கள் பறவைகள் அழிஞ்சிக்கிறது. அதை நம்ம பாதுகாப்புங்கிறதுக்காக தான் இந்த இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்தின் மூலமா நம்ம இணைஞ்சிருக்கோம். வேற ஏதாவது கேள்விகளும் கேட்கலாம். ஃபாரஸ்ட் பாத்திங் காலையில நம்ம போயிருந்தோம் இல்லையா? ஃபாரஸ்ட் பாத்திங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு வனத்துல காடுகள்ல நம்ம உணர்ற ஒரு தருணம். அதாவது கெட்டிங் ரிலாக்ஸேஷன் அண்ட் அப்சர்வ் த நேச்சர். இது வந்து ஜப்பான்ல ஒரு பயன்படுத்தப்படுற ஒரு முறை. நம்ம காடுகளுக்கும் வனங்களுக்கும் போயிட்டு வரும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகும். இதனால நம்ம டூர் போறோம். கார்பரேட் நிறுவனங்கள் வந்து வெளிநாடுகள் காடுகளுக்கு சுற்றுலாவுக்கு வனங்கள்லாம் அழைச்சிட்டு போறது காரணம் என்னன்னா, நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. நம்ம ரிலாக்ஸ் ஆகிற மறுபடியும் அடுத்த வீக் அடுத்த மந்த் நம்ம எல்லாம் எஃபெக்டிவா ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக அந்த கிரீனரியை பார்க்கறதுக்காக நம்ம போறது. இதுதான் ஃபாரஸ்ட் பாத்தீங்க. இது ஜப்பான்ல பயன்படுத்தப்படுற ஒரு மெத்தட். வேற கேள்வி கேட்கலாம் விரைவா. நல்ல கேள்வி. பரிணாம வளர்ச்சியில பறவைகள் விலங்குகள் ஒவ்வொன்றும் இந்த பூமியில தன்னை தகவமைப்பதற்காக, தன்னை நிலைநிறுத்திப்பதற்காக, தான் வாழ்வதற்காக வாழும் இடங்களுக்கு ஏற்ப பாலைவனங்கள்ல வாழக்கூடிய ஒட்டகங்களோட கால்பகுதியில் குதிரைகள் வேகமா ஓடுறதுக்காக அதோட கால் குழம்பு அமைப்புகள், இதே போல பறவைகள் வந்து பழங்களை சாப்பிடுவதற்காகவும் கிளைகளை பற்றுவதற்காகவும் மற்ற விலங்குகளை அடிச்சு சாப்பிடுவதற்காகவும் தன்னை தானாவே தன்னை உருவாக்கிக்கிட்ட ஒரே நாள் உருவானதில்ல, பல ஆண்டு காலங்கள் பரிணாம வளர்ச்சியின் மூலியமாக தன்னை தானே மாத்திக்கிட்டது தான். இப்ப நாம எப்படி வந்து ஆடைகள் இல்லாம இருந்தோம், அதுக்கு பிறகு பட்டைகளை கொடுத்தோம், அதுக்கு பிறகு ஜீன்ஸ் பேண்ட் வந்தது, அப்புறம் நம்ம நிறைய அந்த மாதிரி வித்தியாசமா நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் இல்லையா? தான் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி
ஒவ்வொரு விலங்குகளும் பறவைகளும் தன்னை மாற்றிக்கொண்ட பரிணாம வளர்ச்சியின் ஒரு அங்கம் தான் அந்த விலங்குகளோட அழகு. பழத்தை சாப்பிட்றது ஒரு மாதிரி அவங்களை பார்த்த அந்த இடுவாச்சி பறவை ஹார்ன்பில், அது அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வகை மரங்கள் பழங்களை சாப்பிட்றதுக்காக அதோட அழகு பீக் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுக்காக அதோட வடிவமைச்சு நம்ம அதே போல அப்படி தலையை நம்ம மரத்துல மோதணும்னா நம்ம ஒரே ஒரு 10 தடவை மோதனால நம்ம இறந்துருவோம். ஆனா அந்த 100 தடவை டப்பன்னு அந்த மரத்தை துளையிட்டே இருக்க உள்ள இருக்கிற பூச்சிகளை கண்டுபிடிக்கும். அதுக்கு சென்சார் ஃபீலிங் இருக்கு, கண்டுபிடிச்சு அது ஓடைனா அது இயற்கை அப்படி வடிவமைச்சிருக்கு. அதுக்கு அன்னைக்காக வடிவமைச்சிருச்சு பல ஆண்டு காலம். அப்போ ஒவ்வொரு பூச்சியை சார்ந்து ஒரு பறவை இருக்கு, ஒவ்வொரு மரங்களையும் சார்ந்து ஒரு பறவை இருக்கு. அப்ப இந்த பூமியில எதுவுமே தேவையில்லாத மரங்கள் தேவையில்லாத விலங்குகள் எதுவுமே கிடையாது. நம்ம பாம்பு வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத நினைப்போம், அப்படி கிடையாது. எலிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு மிகப்பெரிய வந்து உணவு பஞ்சத்துக்கு காரணமான எலியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்ததுதான் பாம்பு. அப்போ இந்த கிரியேச்சர்ல உலகத்துல படைக்கப்பட்ட எதுவும் வேஸ்ட் கிடையாது. மனிதன் வந்து அது எல்லாத்தையும் ஆழ நினைப்பது ரொம்ப தவறு. அப்போ இங்க இருக்கிற பூச்சிகளையும் மரங்களையும் பாதுகாப்பதன் மூலியமாக நம்ம ஒரு நல்ல வாழ்வியலையும் சூழலியலையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இளம் பசுமை ஆர்வலர் பயிற்சி முகாம். அடுத்த கேள்வி போலாம். அருமையான கேள்வி. நல்ல பாம்பு யார் யார் நல்ல பாம்புன்னு பேர் வச்சது? கொத்தனா பொட்டுன்னு போயிடலாம் அப்படிதானே, சீக்கிரமா செத்துறாங்க. அது போய் நல்ல பாம்புன்னு பேர் வச்சு அது நல்ல பாம்புல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சொல்றான், முதல்ல பாம்பு நம்மள ஃபேக்கா தான் கொத்தும். முதல்ல ஃபேக்கா அப்படின்னா பொய்யா முதல்ல கொத்தும் போது நம்ம காலில் இப்படிதான் படும், சரிங்களா? அந்த பற்களால கடிக்காது, ஃபேக்கா பொய்யாக கடிக்கக்கூடிய சரியா போலியா கடிக்கும், பைட் பண்ணும். முதல்ல விழுந்து அப்படிதான் மோதும். அதையும் மீறி அதை விரிக்கிறது அடிக்கிறது துரத்துறது இல்ல தெரியாம அது மேல கால வைக்கிறது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது 2வது வாய்ப்பு கொடுக்காது. உன்னோட கதை முடிகிறது ராஜா அப்படின்னு என்ன செய்யும், அதோட விஷயத்தை செலுத்தும். அதே போல குட்டி பாம்புகளுக்கும் விஷம் உண்டு. நல்ல பாம்புகளுக்கு சாரை பாம்பு, மஞ்சள் சாரை சொல்லுவாங்க கிராமத்துல, புதுசா பார்க்கறது ஜெய்சண்டிகா இருக்கும். துளி கூட விஷம் இல்லாத பாம்பு. ஆனா மனிதர்கள் உடனே அதை அடிச்சிருவாங்க. எலிக்கு பிடிச்ச வந்து அது வந்து பிடிச்ச உணவு எலி. எலியோட அந்த சின்ன சின்ன பிறந்த சின்ன சின்ன எலி குஞ்சுகள் அதான் ரொம்ப பிடிச்ச உணவு. அந்த ஸ்மெல்லுக்காக தான் வீட்டுக்குள்ள தான் வரும். அதை அழிக்கக்கூடாது. வனத்துறையிட்ட ஒப்படைச்சா அவங்க கண்டிப்பா பாதுகாப்பாக வனங்கள்ல கொண்டு போய் தூரமா விட்டுருவாங்க. கொம்பேரி மூக்கன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கொம்புகள்ல ஏறக்கூடிய ஒரு ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய ஒரு பாம்பு. எங்களுக்கு இந்த பாம்பு ட்ரைனிங் அந்த வீடியோஸ்ல அவங்க காட்டுறாங்க. எங்களுக்கு கையில உயிரா பாம்பெல்லாம் பிடிச்சி தான் கொடுத்தாங்க. நாங்க அதை பார்த்தோம். விஷம் இல்லாத பாம்புகள் தான் எடுத்த உடனே அடிக்கணும்னு தோன்றது ஒரு தவறான ஒரு விஷயம். வீட்டுக்குள்ள வந்தா அது முறையா கையாண்டு பாதுகாப்பாக யாராவது பாம்பு பிடிப்பவர்கள் இருக்கும்போது தீயணைப்பு துறை வீரர்கள்ட்ட நம்ம சொல்லி அந்த மாதிரி பாம்புகளை அப்புறப்படுத்துறதா முறை. அதை கொள்ளுங்கிறதுக்கு நமக்கான அதிகாரமும் நம்ம கிட்ட அந்த சக்தியை நம்ம அந்த இந்த மாதிரி தீவிர செயல்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நன்றி. அடுத்த கேள்விக்கலாம். வேறமா பேக் வாட்சிங் பண்றதால என்ன சார் யூஸ்? நல்ல கேள்வி. நாம இந்த சுற்றுப்புறத்தை உற்று நோக்குவதன் மூலமா தான் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறோம். நான் காலப்பட சொன்ன பயோ மிமிக் அப்படின்னு சொன்னால, ஒரு மீன் கொத்தி வேகமாக டிராவல் பண்ணி மீனை பிடிக்குது இல்லையா, அந்த வேகமா டிராவல் பண்றத காப்பி அடிச்சுதான் ஜப்பான்ல புல்லட் ட்ரெயின் வந்தது. இதே போல ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பறவைகளும் ஒரு விஷயத்தை நம்ம கத்துக் கொடுக்குது. பறவைகளை கணக்கெடுக்க வேண்டும். நிறைய மூடநம்பிக்கை காரணமாகவும் நிறைய பறவைகளை கொள்றாங்க அல்லது வேட்டையாடப்படுறாங்க அல்லது நம்ம பொழுதுபோக்காக கண்டினியூ பண்றாங்க. அதனால பறவைகள் என்பது மிகப்பெரிய விதை பரப்பி அவங்க வந்து மகரந்த சேர்க்கைக்காக பூக்கள்ல தேர்ந்தெடுக்கும் போது மகரந்த சேர்க்கை பண்றாங்க. இப்படி நிறைய நமக்கு பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றாங்க. உலகத்திலே அதிகமா இருக்கிறது பூச்சிகள் தானே. உலகத்திலே அதிகமா படைக்கப்பட்டது பூச்சிகள் தான். இந்த பூச்சிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பறவைகள், அப்புறம் ஊர்வன, அதுக்கப்புறம் வேற உயிரினங்கள் உலகத்துல இருக்கு. அப்போ மொத்த பூச்சிகளோட படையெடுத்தா என்ன ஆகுது? பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துறது இல்லையா? அப்ப பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பறவைகள் மிக அவசியம். இந்த பறவைகளை கணக்கெடுப்பதற்காக வனத்துறை நிறைய திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மாணவர்களை வந்து கூட்டிட்டு போவாங்க காடுகள், பறவைகளை வந்து கணக்கெடுப்பாங்க. இந்த பறவைகள் இந்த இடத்துல இத்தனை பறவைகள் பார்த்தாங்கிறது வெப்சைட்ல கணக்கெடுக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ பயோவாட்சிங் அடுத்த கூட்டா நம்மலாம் கண்டிப்பா ஒரு வனத்துக்குள்ள போய் பறவைகளை நம்ம பார்க்கறதுக்காக நிச்சயம் பயணிப்போம். அடுத்த கேள்வி. வாங்காரி மாத்தாயி அப்படிங்கிறவங்க சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர். சரிங்களா? கிட்டத்தட்ட பல லட்சம் மரங்களை நட்ட ஒரு ஆதிக்குடி வாசி. அவங்க வந்து பழங்குடி இனத்தவர் வந்து மலைகள்ல இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து மலைகளை அழிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய போராட்டம் செஞ்சு அங்க இருக்கிற மலைகள்லாம் காப்பாற்றி பல லட்சம் மரங்களை உருவாக்க காரணமான
ஒரு வீர பெண்மணி. இவங்க அவங்கள போல நீங்களும் வருவீங்கன்னு நான் நம்புறோம். இன்னைக்கு பயிற்சி எடுத்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் இந்த சுற்றுப்புறத்தை உற்று நோக்கியும் இங்க நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேட்டோம், பிரச்சனைகளை தடுத்தோம், இயற்கையை பாதுகாப்பதற்கும் நீங்க எல்லாம் இருப்பீங்க, ஒரு சிறு துளியாவது செயல்படுவீங்கிற நம்பிக்கையில தான் மாவட்ட ஆட்சியர்களே அணுகை துறையும் ஆசிரியர் துறையும் பள்ளிக்கல்வி துறையும் இப்படி உங்களுக்கு ஒரு செஷனை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கு. வெறும் கலப்பு பார்வையாளர்கள இந்த கலப்பணிகளை நீங்க கொண்டு செல்லணும். நீங்க பக்கத்துல அப்பாவுடையோ அம்மாவுடையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலியோ உங்க ஸ்கூல்லயே இதை பரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் சிறந்த மாணவர்களா உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பயிற்சி தரும். இந்த பயிற்சியோட முடிவு வருவதற்காக அல்ல, இது இன்னும் தொடர வேண்டும். மற்றவங்களுக்கு பறவை விதை பரவல் செய்யற மாதிரி இதை நீங்கள் பரவல் செய்ய வேண்டும் என்ற ஒரு பேராவலுடன் இந்த பயிற்சி முகாமை தொடர்ந்து நடத்தி கொள்கிறோம். அடுத்த கேள்வி கேட்கிறோம். இந்த டோட்டோ பறவை ஒரு மிகப்பெரிய கதை. இது ரொம்ப அற்புதமான பறவை. இது டோட்டோ பறவைங்க. ஒரு மரம் அழிக்கப்பட்டதால அந்த பறவையும், அதாவது இந்த பறவை அழிக்கப்பட்டதால ஒரு மரமே அழிஞ்சிருச்சு. டோட்டோ பறவைன்னு ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை 1800களில் பெரு போன்ற நாடுகள்ல இருந்திருக்கு. அந்த பறவைகள் மனிதர்கள் பக்கத்துல சும்மா சாதாரணமாவே வரும். நல்லா பெரிய கோழி அளவுக்கு, கோழியோட கொஞ்சம் பெருசா, மயில் அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பறவை. வாத்தோட கொஞ்சம் பெருசா இருக்கும். மனிதர்கள் அடிக்கிறாங்கன்னு தெரியாமலே மனிதர்கள் பக்கத்திலே வரும். நம்மளால எதை பார்த்தாலும் அடிச்சு பிரியாணி கொடுக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பறவையோட இனமே சுத்தமா அழிஞ்சு போச்சு. சரி, பறவை என்ன அழிஞ்சுதுன்னா மிகப்பெரிய மரங்கள், அந்த பறவை விதையை விழுங்கி அது வயிற்றுல சிரிச்சு, விதை முழுசா சிரிக்காது. எப்பொழுதுமே ஒரு பறவையோ யானையோ வயிற்றுல போகும்போது அந்த விதையோட உரை, அந்த விதையோட ஓடுகள் தான் அது கொலசாகும் அல்லது கரை. அதுக்கப்புறம் அந்த வெளியில இருந்து நிறைய முளைச்சிடும். அப்போ காடுகளை விதைப்பதற்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய ஒரு ஆள் யானை. அவங்களோட அந்த வேஸ்ட், அந்த யானையோட டங்ஸ்லயே அந்த மாதிரி நிறைய விதை பரவ நடந்தது. அதே போல இந்த டோட்டோ பறவை வயிற்றுல போன மரங்கள் மட்டும்தான் முளைத்து நல்லா பெரிய மரமா வளர ஆரம்பிச்சது. இந்த பறவையை சுத்தமா உலகத்துல அழிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மரமும் அழிஞ்சிருச்சு. அப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், நவீன அறிவியலும் கண்டுபிடிக்கிறது. ஒரு பறவையை அழித்தால் அது வேற ஒரு பறவையால அதை செய்ய முடியல, அறிவியலால செய்ய முடியல, வேற எந்த லெவலில் வச்சு இந்த மரத்தை காப்பாற்ற முடியல. இதே அந்த டோட்டோ பறவையோட கதை. அப்போ ஒரு கேட்டீங்களா பேர்ட் வாட்சிங் இருக்குன்னு, அப்போ ஒவ்வொரு பறவையும் இந்த பூமிக்கு தேவையானது. ஒவ்வொரு மரங்களையும் சார்ந்து ஒரு பறவையோ பூச்சியோ வண்டோ தேனீக்களோ பட்டாம்பூச்சிகளோ இருக்கிறது. அதனால ஒவ்வொரு மரங்களையும் ஆவணப்படுத்த வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். நல்ல கேள்வி கேட்கலாம். நம்மாழ்வார் ரொம்ப அற்புதமானவர். அவர்தான் எப்போதும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பெயரால் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கழுத்தில் அணிந்திருக்கையா இவர்தான் நம்மாழ்வார். உங்க பாடப்புத்தலோட உங்களது பாடப்புத்தலோட இருக்கும் நம்மாழ்வார் ஆர்கானிக் ஃபார்மர். நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி. சும்மா ஒரு எதுவுமே விளையாத ஒரு கட்டங்களை கொடுத்தாலும் விளைவிக்கக்கூடிய தமிழர்கள் முன்னோர்களின் முறையை பயன்படுத்தி ஆர்கானிக்கா, முதல்ல பேர் விவசாயம் தான். இப்ப நிறைய உரங்கள் போட்டு அப்படி உருவாக்குறதால ஆர்கானிக் விவசாயம் சொல்றாங்க. இப்படி ஒரு இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி ஒரு எம்டி லேண்ட், பேரன் லேண்ட், அன்யூஸ்டு லேண்ட்ல கூட விவசாயத்தை நம்ம செய்ய முடியும், எந்த ஃபெர்டிலைசர் உரங்கள், செயற்கை உரங்கள் இல்லாம உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு பல்வேறு சூழலை உருவாக்கி சாதித்து காட்டிய ஒரு மாபெரும் மண்ணிற்கான பெருந்தகப்பம் நம்மாழ்வார் அவர்கள். அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய யூடியூப்ல சோசியல் மீடியாவில் நீங்க இந்த மாதிரி தகவல்களை பார்க்கும்போது இந்த மண்ணுக்கான விடுதலை உங்கள்கிட்ட தான் இருக்கு. இதை நீங்க இன்னும் ஆழமா உணர்ந்து இதுக்காக பயணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்த கேள்வி கேட்கலாம். ஆமா, ரொம்ப அற்புதமான கேள்வி. நம்ம இந்த ஃபெர்டிலைசர்லாம் பயன்படுத்தும் போது அந்த பூக்கள்ல விஷங்கள் உருவாகுது. இந்த விஷங்கள்ல தேனீக்கள் போய் தேன் எடுக்கும் போது அந்த தேனீக்கள்ல அதோட சிந்தனைகள்ல வேதியியல் ரசாயனங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு அது பூவில் இருந்து தன்னோட தேன் கூட்டுக்கு போற பாதையை மறந்துடுது. இதனால நாள் முழுக்க அந்த தேன் எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டை போய் சேராம சுத்தி மயக்கம் மூட்டு கடைசி சேர்த்துரும். இது போல் நடந்துகிட்டு இருக்கு. இது அதிகமானால் உலகில் தேனீக்கள் இனம் அழிந்துவிடும். உலகத்துல தேனீக்கள் இனம் எல்லாம் அழிந்துவிட்டால் இந்த உலகம் 4 வருடங்களில் சுத்தமாக அழிந்துவிடும். யாருமே இருக்க மாட்டாங்க. விதை மகரந்த சேர்க்கைக்கு சோளம், அரிசி எதுவுமே மகரந்த சேர்க்கை நடக்காது. தேனீக்கள் இல்லைன்னா உணவு பஞ்சம் ஏற்பட்டுரும். எவ்வளவு உணவு நீங்க சேமிச்சு வைப்பீங்க? பணக்காரன் சேமிச்சு வச்சுப்பான். உலகத்துல மொத்த பணமும் ஒரு 10% பேருக்கு தான் இருக்கு. மற்ற 90 பேர் நம்மளாம் ஏழைகள், இயலாதவர்கள், ஒண்ணு இல்லாதவங்க.
அடித்தட்டு மக்கள் அல்லது நடுத்தர மக்கள் நாம எந்த பிளைட்டை போயிட்டு எங்க செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியும்? நம்ம எங்க தப்பிச்சு போக முடியும்? நம்ம கிட்ட இருக்கிறது கால் காணிலாம் வேண்டும்படி காணியும் பாரதியா சொன்ன மாதிரி நம்ம காணியில தான் வச்சு நம்ம எங்க போக முடியும்? செவ்வாயில போய் இருக்கிறவங்க போய் செவ்வாயில போய் கட்டிடுவான். இருக்கிறவன் வேற பிளானட்ல காலையில் பார்த்தவங்க மாதிரி வேற பிளானட் தப்பிச்சு போயிடுவான். நாம எங்க போறது? பசிக்கே டிக்கெட் எடுக்காத வழியில்லாதவங்க இருந்து வாழ்க்கை நம்ம எல்லாம் செத்து அப்படின்னா இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த உணவு பஞ்சம் ஏற்படுறதுக்கு காரணம் தேனீக்கள். இந்த தேனீக்களை நம்ம பாதுகாக்கணும். செயற்கை உரங்களை மருந்துகளை அடிக்கிறது நம்ம ரசாயனங்கள் அடிக்கிறது தவிர்க்கணும். ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருளை வாங்கி சாப்பிடுறது தவிர்க்கணும். அதுதான் விவசாயிக்கு நீங்க செய்யக்கூடிய ஆகச்சிறந்த கடமையே அதுதான். ரசாயனம் கலப்படம் செய்த எந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்க கடையில் வாங்கக்கூடாது. நாமளே மாடித்தோட்டம் மூலியமா நாமளே உற்பத்தி செய்ய முடியும். நிறைய மானியங்கள் தராங்க. நாமளே சின்ன பக்கெட்ல கொஞ்சம் மண்ணு கிடைச்சா போதும். இப்ப மண்ணில்லா விவசாயம் மாதிரி வந்துருச்சு அப்படிதானே? நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய ஹைட்ரோபோனிக்ஸ் வந்துருச்சு. நாமளே நமக்கான விவசாயத்தையும் நமக்கான உணவுப் பொருளையும் நாமளே தயாரிக்க தொடங்கினால் இங்கே ஏது விலைவாசி உயர்வு என்ன பிரச்சனை? தற்சார்பை நோக்கி நகர வேண்டும் என்பதை தான் நம்மளுடைய சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நகர வேண்டும். தனக்கான உணவை தாவரங்கள் எப்படி உணவை தயாரித்துக் கொள்வது, அதே போல தனக்கான உணவுகளையும் அரிசியையும் காய்கறிகளையும் பழங்களையும் நம்மளோட வீட்டோட மாடியிலே நம்ம இருக்கிற சிறிய இடத்திலே நம்ம உருவாக்கிக்கலாம். இப்படி உருவாக்கிட்டா நீ எவனோடையும் போய் கடன் வாங்க வேண்டியதுல அவசியம் இல்லை. நம்மளோட அதான் சொல்லிப்பாரு, இந்த உலகம் எல்லா போக்குவரத்தையும் ஒரு நாள் நிறுத்திக் கொள்ளும், எல்லா விமான சேவையும் ஒரு நாள் நிறுத்திக் கொள்ளும், உலகம் ஒரு நாள் முடக்கப்படும், உலகம் ஒரு நாள் எங்கேயும் இயங்காம அப்படியே இருக்கும். உணவை உற்பத்தி செய்பவன் நிலம் வைத்திருப்பவன் தான் அன்னைக்கு பணக்காரன்னு சொன்னார். அவர் ஒரு தீர்க்கதரிசி நம்மாழ்வார். அவர் சொன்னது நடந்தது இல்ல. கொரோனாவில் காய்கறி இருப்பவன் கடவுளாக தெரிந்தான். எந்த ஏசி ரூம்லையும் போய் யாரும் ஏசி வாங்கல, எந்த கார் கடையிலையும் போய் யாரும் கார் கம்பெனிலையும் கார் வாங்கல, அப்படிதானே? எந்த தங்க நகை கடையிலையும் யாரும் போய் தங்க நகை வாங்கல, யாரும் சேமித்து வைக்கவில்லை. எல்லோரும் விவசாயியை தேடினார்கள், எல்லோரும் காய்கறி கடைகளை தேடினார்கள். உலகம் ஒரு நாள் நிறுத்தப்படும், முடக்கப்படும். உனக்கான தேவையை, உனக்கான காய்கறிகளை நீனே உற்பத்தி செய், தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நகர வேண்டும் என்று நம்மாழ்வார் சொன்னார். அவர் சொன்னது நடந்தது, இனியும் நடக்கும். அதனால் நமக்கானதை நம்மோட வீடுகள்ல, பள்ளிகள்ல காய்கறி தோட்டம், மூலிகை தோட்டம் நிறைய ஸ்கீம் இருக்கு. நமக்கான விஷயங்களை நாமே இன்றையிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க மீடியாவில் தெரிஞ்சுக்கலாம், ஆசிரியர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம், தேசிய பசுமைப்படை சுற்றுச்சூழல் மன்ற பள்ளிகள் இருக்குது, அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம், வேளாண்மை துறை இருக்குது, இப்படி வனத்துறை இருக்கு, மரக்கன்றுகள் பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக. நீங்கள் நமக்கான வாழ்வையை நாம தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் நிச்சயம் நாம் சஸ்டைனபிளா வாழ முடியும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சொன்னதுதான, வலியது எதுவோ அதுவே தப்பி பிழைக்கும். எது எளியதோ, எது வலிமை இல்லாததோ அது செத்து வீழும். இதுதான் டார்வின் சொன்னது. வலியது தப்பி பிழைக்கும். வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தற்சார்பை நோக்கி நகர வேண்டும். நன்றி. வேற ஏதாவது கேள்விகள்? கிரேட்டா தன்பர்க் உன்னை போல ஒரு சிறுமி, அவங்க ஸ்வீடன் கண்ட்ரியில இருக்காங்க. ஒரு 13-14 வயசு சிறுமி உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுற்றுச்சூழலுக்காக போராடி கொண்டிருக்கிறார். எவரி ஃப்ரைடே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிக்கு போகாமல் உலக சுற்றுச்சூழலுக்காக, உலகில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக, கார்பன் எமிஷனுக்காக அமெரிக்கன் அதிபரையே ஆட்டி படைத்தவர். எல்லா உலக நாடுகளின் தலைவர்களையும் பார்த்து கேள்வி கேட்டவர். உலக நாடுகள் எல்லாம் நீங்கள் மீட்டிங் போடுறீங்க, ஏசி ரூம்ல உட்கார்ந்து மீட்டிங் போட்டு ஏசியை பயன்படுத்தாதீர்கள், உலகம் சூடாகி கொண்டிருக்கிறது, குளோபல் வார்மிங் என்று சொல்கிறீர்களே. உலக வளர்ந்த நாடுகள் தான் இந்த பேரழிவுக்கு காரணமாக இருக்கிறது. வளரும் நாடுகளுக்கு திட்டங்கள் தீட்டுவீர்கள், வளர்ந்த நாடுகளுக்கு எப்போது திட்டம் தீட்டப் போகிறீர்கள்? உங்க நாடுகளில் இவ்வளவு ஏசி பயன்படுத்துறீங்களா, ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துறீங்களா? இதிலிருந்து வர வாயுகள் தான் உலக வெப்பமயமானதுக்கு காரணமா இருக்குன்னு உலகையே கதறெடுத்த ஒரு பள்ளி சிறுமி கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிற ஒரு சிறுமி இன்னும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிக்கு செல்லாமல் உலகை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு பள்ளி சிறுமி என்பதை, அதே போல நீங்களும் ஒரு சுற்றுச்சூழல் போராளியாக ஒரு நாள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கூக்குரல்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அரசின் சார்பாகவும், தனிநபர்கள் சார்பாகவும், தன்னார்வலர்களாகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது. ஒரு சுற்றுச்சூழல் போராளி இந்த கூட்டத்தில் இருந்து வருவார்கள். அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். சூழ்நிலையை சார்ந்து நீங்கள் ஒரு எதிர்கால போராளி உருவாக்குவதற்காக இந்த திட்டத்திற்கான நோக்கமாக இருக்கக்கூடும். அடுத்த கேள்வி கேட்கலாம். நல்ல கேள்வி.
மேடை வச்சுதான் பேசிக்கிட்டே இருக்காங்க, நாலு கணக்கா நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா? நீங்க என்ன செஞ்சீங்க சார்? அருமையான கேள்வி. நாங்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம், மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் என்று ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் வாரந்தோறும் வார இறுதியில் அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு மரம் நடும் பணிகள், வெட்டப்படுற மரங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவதற்கு விதை திருவிழா பண்ணுறது, இப்படி மண்ணுக்கு காரணத்தாக மண்ணை காக்கும் மாபெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 10,000 மரங்களை மண்ணில் விதைத்து அந்த மரங்களை காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தியிருக்கிறோம். இது எங்களோட சிறிய வெற்றி. அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு ஒரு பெரிய வளத்தை நாங்கள் உருவாக்கி அதை பாதுகாத்தும் வருகிறோம். அந்த தேடலும் அந்த அனுபவ பயிரும் தான் உங்கள் முன்னாடி இப்படி நம்மளை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலை உருவாக்கும் எண்ணத்தில் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதை தொடர்ந்து இந்த மண்ணிற்கான பணியை தொடர்ந்து செய்வீங்கன்னு நம்புறோம். அடுத்த கேள்வி. மனிதனுக்கும் மரத்துக்குமான தொடர்பு, மரத்துக்குமான தொடர்பு நிறைய இருக்கு இல்லையா? ஆதி குடிகளில் இருந்து இன்றைய வரைக்கும் மரத்தையே மனிதர்கள் தெய்வமாக மதித்து வருகின்றனர். ஆனால் இன்று பல வண்ணங்கள் பூசப்பட்டு பல வடிவங்களில் பல மாதிரி கடவுளை சித்தரிச்சு நாம கொண்டுட்டு இருக்கோம். ஆனா ஆதி குடிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நடுகள் முறை, வெறும் ஒரு கல்லை வைத்து ஒரு வனத்தை காப்பாற்றுவதற்காக வனக்காளி, பத்திரகாளி என்ற பல்வேறு பெயர்கள்ல ஆதிக்குடிகள், ஆதிவாசிகள், பழங்குடிகள் இன்றும் மரத்தை வணங்கி வந்துருக்காங்க. ஆனா நாம அந்த வனங்களை எல்லாம் அழித்துவிட்டு கோயில் கட்டுறோம், அதுக்கு பெரிய சுவர்கள், மதில் சுவர்கள் கட்டுறோம் என்ற பல்வேறு பெயர்களில் இயற்கையை சூறையாடி கொண்டிருக்கிறோம். இந்த வனங்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதான் கோயில் காடுகள், வனக்காடுகள், நந்தவனம் அப்படிங்கிற பல்வேறு பணிகள்ல நாம தொடர்ந்து மரத்துக்கும் மனிதனுக்கும் சொந்தம் இல்லையா என்ன? நாம விடுற கார்பன் டை ஆக்சைடு தான் எடுத்துக்கிறாங்க. உலகத்துல எந்த அறிவியல் மிஷின் கண்டுபிடிக்கலையே கார்பன் டை ஆக்சைடு முழுசா எடுத்துக்கிற மாதிரி ஆக்சிஜன் கொடுக்குறாங்க இல்லையா? உங்கள் நுரையீரலோடு சுவாசம் ஒட்டி உறவாடக்கூடிய ஆக்சிஜனை தரக்கூடிய மரங்கள் நம்முடைய நண்பர்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய கடவுள். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் இயற்கை தான் கடவுள். அப்போ உங்களோட நுரையீரலுக்கு காத்து தரக்கூடிய ஆக்சிஜன் நம்மளோட தொடர்பு இல்லாதவா? அவரை நாம பாதுகாக்கப்பட வேண்டிய நம்ம கடமை இல்லையா? அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க நம்பணும். அடுத்த கேள்வி. இயற்கை அழிவுக்கு மக்கள் மட்டும்தான் காரணமா? இயற்கை அழிவுக்கு மக்கள் மட்டும்தான் காரணமானா மக்கள் தான் பெரும்பங்கு வகிக்கிறாங்க. இயற்கை அழிவுக்கு காரணமாக மக்கள் பெரும்பங்கு வகிக்கிறாங்க. இந்த உலகம் இதுக்கு முன் 5 முறை உலகம் முழுவதுமாக அழிந்து மறுபடியும் உருவாக்கப்படுகிறது என்பது அறிவியலறிஞர்கள் சொல்கிறார்கள். இயற்கை பேரிடர்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இயற்கையில ஒரு மிகப்பெரிய விஷயம் அது என்னன்னா, தன்னைத்தானே ரினியூல் பண்ணிக்கும். தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு மறுபடியும் உற்பத்தி ஆகும். நீங்கள் கண்டுபிடித்த எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் திரும்ப தன்னை புதுப்பிச்சுக்காது. ஆனால் பூமி தன்னைத்தானே இதுவரைக்கும் 5 முறை அழிக்கப்பட்டு தானாவே புல் செடிகள் பட்டாம வளர்ச்சியை உருவாக்கி பல்வேறு உயிரினங்கள் வளர்ந்துள்ளது. மனிதன் தான் முதன்மையான காரணம், மிக முதன்மையான காரணம். வளர்ச்சி என்ற பெயராலும் வளர்ச்சி என்ற திட்டங்களாலும் இன்று உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு கிராமங்களிலும் நகரங்களிலும் தகர்க்கப்படுற மரங்கள் அல்லது சாலையை விரிவாக்க பணிகள் அகற்றப்படுற மரங்கள், இன்னையும் எத்தனையோ டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சு. செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டோம். நம்ம ஊர்ல அகற்றப்படுற ஒரு மரத்தை வேற ஒரு இடத்துல பிடிக்கி பாதுகாப்பா வச்சு அதை பாதுகாக்கிற ஒரு மிஷினரி வெளிநாடுகளில் இறக்குமதியாவது ஏன் என்று நாங்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயம் உங்களை போன்ற மாணவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டும் அல்லது டெக்னாலஜி வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்பட்டும் இந்த மரங்கள் எல்லாம் காப்பாற்றப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்த கேள்வி. சார், மியோவாக்கி மெத்தட் மூலமா கிரியேட் பண்ற காடுகள்னால அந்த நிலத்துக்கு ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா சார்? மியாவாக்கி காடுகள் இப்ப கடந்த 10 வருடங்களாக இந்தியா முழுவதும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு ட்ரையல் டெரர் மெத்தட் தான். நாங்களும் மியாவாக்கி காடுகள் வச்சிருக்கோம். அதுல நம்ம ட்ரையல் டெரர் மூலமா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அதுல எந்த பிளான்ட் டாமினன்ட் ஆகுது, எந்த பிளான்ட் சப்ரஸ் ஆகுது, எது ஓங்குது, எது உடையுது அப்படிங்கறத நம்ம அறிவியல் பூர்வமா ஆய்வுகளை சொல்ல முடியும். வெறும் தியரியால சொல்ல முடியாது. பிராக்டிக்கல் நிறைய இடங்கள்ல அது ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு 20 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த முறை நம்மளோட மண்ணுக்கு தகுதியானதுதான் அல்லது இதுல வளரக்கூடிய மரங்கள் எல்லாம் பயன்தருதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கணும். மரத்துக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லா சம்பந்தமும் இருக்குது. கலையில சொன்ன இழு பயிர் மரம் வானுயர்ந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முதலே வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சியில் உள்ள மலைகள் வானுயர்ந்த மரங்கள், மிக உயரமான மரங்கள், அந்த மழை மேகங்களை ஈர்க்கக்கூடிய மரங்கள், இந்த மரங்கள் தான். அந்த ஸ்பெஷலா குறிப்பிட்ட வகை மரங்களை நம்ம தொடர்ந்து அழிச்சிட்டோம். அதோட விளைவுதான் இன்னைக்கு பருவநிலை மாற்றம், காலம் தாழ்ந்து மழை பெய்யறது, அதிகமான மழை அல்லது குறைவான மழை,
அல்லது நமக்கு நினைக்க வேண்டிய மழை காலத்துல மழை பெய்யாது, வெயில் காலத்துல மழை பெய்யும். அப்போ நம்ம எந்த காலத்தை கணிச்சு கரெக்டா விவசாயம் பண்றது? கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த கொடிமரங்கள் சொல்லுவோம் இல்லையா, கொடிமரங்கள், அந்த கொடிமரங்களில் பறக்கக்கூடிய கொடியை வைத்துக் கொண்டு எந்த திசையை நோக்கி காற்று பறக்கிறது என்பதை துல்லியமாக கணித்து இந்த காலத்துல இந்த நேரத்துல எவ்வளவு மழை பெய்யும் என்று மழை மணியாக கணித்தவர்கள் நம் முன்னோர்கள். ஆனால் அதெல்லாம் மறந்துவிட்டு நாம் பல்வேறு இன்னைக்கு அறிவியலை நம்பி பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். நாளைக்கு மழை பெய்யும், நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு போவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் லீவு வந்தாக்கா மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்படிதான் பள்ளிக்கூடம் கிளம்பி போவோம், பள்ளிக்கூடம் லீவு விட்டுருவாங்க. இந்த அறிவியலாளர் என்ன சரியாக சொல்ல முடியவில்லை, புயல் போது சரியாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு புயல் வரும்போது அதில் இருக்கிற பறவைகளும் இப்ப கூட வயநாடுகள் நடந்த பிரச்சனைகளை கூட அதுக்கு முன்னால சில வகையான கிளிகள் பறவைகள் கூச்சலிட்டு போச்சான். நாய்களுக்கு தெரியும் பூகம்பம் வருவது, பறவைகளுக்கு தெரியும் நிலச்சரிவு ஏற்படுவது என்பது. இப்படி அந்த பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் மரங்களுக்கும் பறவைகளுக்கும் அங்குள்ள விலங்குகளுக்கும் ஒன்றும் மனிதர்களுக்கு அல்ல. மனிதர்களுக்கு ஒருபோதும் அது கிட்டாத ரகசியம். இயற்கைக்கு மட்டுமே, இயற்கையை ஒழித்து வைக்கக்கூடிய ரகசியம் அதுதான். அப்ப இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிச்சயம் முன்வர வேண்டும். அதுக்கு இந்த இளம் பசுமை யாரோட பயிற்சி முகம் வந்து ரொம்ப அற்புதமா செய்யணும்னா ஒரு ஆக்டிவ் செஷன். ரொம்ப அருமையா கேள்வி கேட்டீங்க. ஏதாவது ரிமைனிங் கொஸ்டின்களா? குரோட்டன்ஸ் செடிகள் வந்து வளர்த்தா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எல்லா இடங்கள்லயும் பூந்தொட்டிகள்ல, கல்லூரிகள்ல, வளங்கள்ல, பள்ளிகள்ல, கார்பன் நிறுவனங்கள்ல குரோட்டன் செடி வளர்க்குறாங்க. செடி வளர்க்கறது நல்லது தப்புல. குரோட்டன் செடியை வளர்க்கறத விட நமக்கு கீரைகள் வளர்க்கலாம். நிறைய மூலிகை செடிகள் நம்ம ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகள் இருக்கு. சரியா, பெரிய நகை சரியா நிறைய பல்வேறு துளசி செடிகள் இருக்கிறது. ஜப்பான்ல வந்து ஒவ்வொரு பள்ளிகளையும் துளசி செடிகளை வளர்த்து வராங்க. ஒவ்வொரு வகுப்புகளையும் அதிகமாக ஆக்சிஜன் தரக்கூடிய மூங்கில் செடிகள், துளசி செடிகள், அரச மரங்கள் பள்ளிகளில் வளர்க்குறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நடக்கிறது என்ன, பல்வேறு வளர்ச்சி திட்டம், பில்டிங் வந்து இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டு இருக்கோம். அப்போ இந்த புரோட்டன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு பச்சையா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அதுல பயன் தான் பெருசா எனக்கு தெரிஞ்ச வரையும் பெருசா அதுல வந்து ஒரு பயன் இல்லை. பிளாஸ்டிக் மாதிரி, ரப்பர் மாதிரி அப்படியே மகரந்த சேர்க்கை கம்மியா இருக்கும். அதுல பெருசா பூக்கள் பூக்கிறது இல்லை. எப்பொழுதும் வளர்ச்சியை தாண்டி பசுமையா இருக்கும். நிறைய ரோட் சைட்ல கூட இப்ப நிறைய சில பயனில்லாத செடிகள் வளர்க்காங்க. நெடுஞ்சாலைகளில் வளர்க்க போற ஆப்போசிட்ல பஸ் வரும்போது இந்த கிளார் அடிக்க கூடாது, வெளிச்சம் அடிக்க கூடாதுன்னு சில செடிகளை வளர்த்து வராங்க இல்லையா. அதுவே நிறைய பயனில்லாத செடிகள்லாம் இருக்கு. அதிலே தடை செய்யப்பட்ட, வெளிநாடுகள் தடை செய்யப்பட்ட மரங்களாக கூட அந்த புரோட்டன்ஸ்ங்கிற பேர்ல இன்னும் நம்ம நாடுல வளர்த்துட்டே வராங்க. அதே போல ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற அந்த உண்ணி செடிகள் அதெல்லாம் மிகப்பெரிய பேரழிவுகளை உருவாக்கிட்டே வருது தொடர்ந்து. அதெல்லாம் வெளிநாட்டு போகத்தால் வெளிநாட்டிலேருந்து நிறைய மரங்கள் இறக்குமதி பண்றோம், வறட்சியை தாங்கி வளருதுன்னு சொல்லலாம். ஆனா அது சீக்கிரமா அழிஞ்சிடும் அல்லது எந்த பறவைகளுக்கும் பூச்சி இனங்களுக்கும் பயன்படாத வகையில் அது ஒரு மரமா இருக்கும். அப்புறம் நம்ம தமிழ் முன்னோர்கள் வளர்த்த மண்ணின் மரங்களை ஊக்குவித்தும் பள்ளிகளில் வந்து மூலிகை தோட்டமும் இந்த மாதிரி நமக்கு பயன்படக்கூடிய மூலிகை செடிகளை வளர்த்தா நம்ம வாழ்வு வளம் பெறும் என்று நம்புகிறோம். அரச மரம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, உலகத்திலே அதிகமாக ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது ஒண்ணு அரச மரம், இன்னொன்னு துளசி. இந்த மரங்கள் தான் அந்த கோயில்களை வந்து அந்த கோயில்கள்ல குளக்கரையில பிள்ளையாரெல்லாம் சுற்றி வருவோம்னு சொல்லுவாங்க. அப்போ கன்சீவா இருக்கும்போது கூட அந்த தாய்மார்கள் எல்லாம் வந்து கோயில சுற்றி வருவோம்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அதிகமா ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆக்சிஜன் அதிகமா கிடைச்சா சிந்தனை அதிகமாகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும், இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்காக கோயிலை சுற்றி வர சொன்னது. ஆனா நம்மளால கோயில போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி போட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு கடவுள் எல்லாம் முன்னோரை பார்ப்போம். அப்போ அரச மரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆக்சிஜன் ஃபேக்டரி. ஒவ்வொரு கிராமங்களிலும் 4 அரச மரங்கள் 4 ஆலமரம் இருக்கும் பார்க்கக்கூடிய கிராமத்தோட உரங்கள்ல. அதுதான் இந்த கிராமத்துக்கான மொத்த ஆக்சிஜன் சப்ளை பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த மாதிரி பழமையான மரங்களை நாம் பாதுகாப்பதற்காக முன்வர வேண்டும். நல்ல கேள்வி. வேற ஏதாவது கேள்விங்களா? ரொம்ப அருமை, நன்றி. இந்த சின்ன சின்ன கேள்விகள் உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்திருக்கோம்னு நம்புறோம். தொடர்ந்து இதே போல கேள்விகள்ல வகுப்பறைகள்லையும் நீங்க கேட்பீங்க நம்புறோம். நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்படுற மனிதர்கள் கேள்விகள் இருக்கட்டும் அப்படின்னு நம்புறோம். இந்த பயிற்சி முகாம் வெற்றி பெறுவது நீங்கள் எப்போது களப்பணிகளில் ஈடுபடுகிறீர்களோ அப்போதுதான் அந்த பயிற்சி முகாம் வெற்றி பெறும். அந்த வெற்றியை தொடர்ந்து பெறவே நம்புறோம். தொடர்ந்து அடுத்த ஒரு சூழ்நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.